ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 15வது வாரத்தோட 5வது நாளோட ஓட்டிங் அனலைசஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனலைசஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள். என்னென்னா, டைட்டில் வின்னர் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் எல்லாருக்கும் 3 நாமத்தை போட போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு உளவுத்துறையிலேருந்து. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயங்கள் தெரியல. பட் நம்ம எதிர்பார்த்த ஆள் கிடையாது, எதிர்பார்க்காத ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த கப்பை வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்படின்னா யார் இந்த கப்பை வாங்க போகிறாங்க? ஸோ எனக்கு நான் முதலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன், மணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அவர் தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மாயா ரொம்ப கேவலமான ஒரு எச்சத்தனமான ஒரு எமோஷனல் ட்ராமாவை அர்ச்சனா கிட்ட போட்டு அர்ச்சனாவை அவங்க வலையில் விழ வச்சு அப்போல்லாம் காட்டாத வன்மத்தை அவங்க ஃபுல்லாக விழுந்ததுக்கப்புறமா காமிச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னமோ மாயா மாயா மாயான்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா இவங்க பின்னாடி சுற்றினா மாதிரியே ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி ஆக்சுவலாக அர்ச்சனான்னு பின்னாடி சுற்றுனது இவங்க. நிறைய இடங்களில் பூர்ணிமாவையும் நிக்சனையும் விட்டுட்டு நான் அர்ச்சனா கூட நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்ஸ்க்காக, அந்த ஓட்டுக்காக, அந்த கைத்தட்டலுக்காக நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க இந்த மாயா. ஆனால் கடைசியில் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை லவ் டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணுறாங்க ஜோவிகா கிட்ட, பூர்ணிமா கிட்ட. ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அர்ச்சனா உஷாரான மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவாக நம்ம ஆர்ஜே ப்ரோ கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அதை யாரெல்லாம் பார்த்தீங்க? ஸோ இந்த கேவலமான ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா திடீர்னு ரொம்ப நல்லவங்களாக மாறின மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். எனக்கு திடீர்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லையாம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, விழுந்து அடிங்க அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாய்ச்சி சொல்கிறாங்க. எது எப்படியோ பட் பூர்ணிமா பேசும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்னதான் மாயா அர்ச்சனாவை கழுவி ஊற்றுற மாதிரி இந்த பக்கம் பேசினாலும், ஏங்க அவங்க உங்கள் கிட்ட கேட்குறது என்ன, அந்த அன்பு தானே, கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஜோவிகா திரும்ப மாயாவை ஏற்றி விடும்போது 2 நாள் ஜோவிகா இதை பற்றி இப்போ பேசி தேவையில்லாதது, எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்றாங்க. விஷ்ணுவை கூப்பிட்டு நீங்கள் பழசெல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப டவுனில் இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, உங்களை பற்றி வெளியே நல்ல விஷயமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னம்மா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லவங்க கிடையாதம்மா, என்னம்மாச்சு அப்படின்னா நான் பேசிக்காக ரொம்ப நல்லவங்க, இந்த மாயா கூட சேர்ந்தது தான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க போல இருக்குது. பட் 2 பேருமே சலைச்சவங்க இல்லைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் பண்ணலாம். யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,91,746 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.11, 51லேருந்து 52க்கு போயிட்டாங்க. ஸோ அர்ச்சனா கண்டிப்பாக இதுக்கப்புறம் சுதாரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தான் பேக்கு மாதிரி இருந்திருக்கோம். இவங்க போய் நம்மக்கிட்ட எப்படி உண்மையாக நட்பாக இருந்திருப்பாங்கன்றதை கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியிருந்தால் இந்த விஷயங்கள் ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை கோட்டை விட்டாங்க. காரணம் காதல் அப்படின்ற மாதிரி அன்பு அவங்க கண்ணை மறைச்சிரு. அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாருமே அர்ச்சனா வச்சு செய்யணுன்ற முடிவில் தான் வந்திருக்காங்க போல இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஜோவிகாலாம் பார்த்தீங்கன்னா வரும்போதே வன்மத்தோடு அர்ச்சனா பார்த்தா அர்ச்சனா மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டு இப்படி போகிறாங்க. என்னம்மா எவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கு ஆர்ஜே ப்ரோ சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. என்னென்னா, நீங்கள் மாயா கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. பட் மாயா என்னதான் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னாலும் அதை நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பழகிறதே வேஸ்ட்டு. முதல் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க யார்கிட்டும் அப்படி சொல்லியிருந்தாரு. சமமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அர்ச்சனா ஆர்ஜே ப்ராவோ கூட நிறைய விஷயங்கள், ஃபன் பண்ண விஷயங்கள், டான்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் சமமாக இருந்துச்சு. இந்த பக்கம் மாயா பார்த்துட்டு அப்படியே முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆஹா, அவசரப்பட்டு வாயா விட்டுட்டோமோன்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு மாயா கூட அர்ச்சனா இருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆர்ஜே ப்ராவோ கூட அர்ச்சனா பேசுகிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 95,472 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.81. ஸோ நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, அதாவது முந்தானேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை சொல்ல மறந்துட்டேன். குறும்படம்னு ஒரு விஷயம் போட்டாங்க. அதில் யாருங்க சரியான முட்டா பயலாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பூர்ணிமா மணியை சொன்ன விஷயங்களை டிவியில் போட்டு காமிச்சிட்டாங்க. செம்மகாண்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அப்போ இதுக்கு முன்னாடி மாயா எத்தனை பேர் கேவலமாக பேசியிருக்காங்களே, ஒரு வீடியோ போட வேண்டியதானே. இப்போ சபையில் வச்சு மணி அசிங்கப்படுத்துகிற மாதிரில அது தேவையில்லாமல் பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணி ரொம்ப லோவில் இருந்தாப்புல. பட் அவரை குஷி பண்ணுற மாதிரி நம்ம ரவீனா வந்தவொடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டாப்புல. போய் ஹக் பண்ணலான்னு நினைக்கும்போது கூல் சுரேஷ் புஷ்ட்டு நான் விடவே மாட்டேன், நீ எப்படி ஹக் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறன்ற மாதிரி செம்ம ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் எது எப்படியோ
மணியும் ரவினாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா மணி கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக வந்துடுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. மணி இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னருக்கு தகுதியானவரா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பற்றின தினேஷ், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட பற்றின 70,915 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.27. ஸோ தினேஷ் நேற்று பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு டே வந்துட்டு நம்ம பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கிறனால பயண வீடியோ வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு தினேஷ்க்கு தான் கொடுத்தாங்க. காரணம் தினேஷ் தான் வந்துட்டு நேற்று வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டார் இல்லையா, அதனால். ஸோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு தினேஷ்க்கு தான் வந்துட்டு அந்த பயண வீடியோ போட்டாங்க. செம்ம மாசாக இருந்துச்சு, பட் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பயண வீடியோ பார்க்கும்போது நம்ம ஆள் தினேஷ் கொஞ்சம் அப்படியே கண் கலங்கிற மாதிரி ஆகிட்டாப்புல. காரணம் அவருக்கு அந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஸோ தன் துணைவியோடு வந்துட்டு ஜாயிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு போல இருக்குது. கடவுளோட அருளால் அவர் வந்து ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னு தான் நானும் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவர் பேசும்போது. அந்த விஷயத்தை அவர் பார்க்கும்போதும் ரொம்ப அப்படியே நம்மளுக்கு கண் கலங்குது, என்னையா அது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் யாருக்குமே பிடிக்காதலாம் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஒரு வாரமாக எஸ்பெஷலி ரொம்ப அதிகப்படியாக அர்ச்சனாவை டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இன்னும் சூப்பராக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரு கூட இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா அழகாக வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா தினேஷ் வந்து முதல்ல எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா முன்னாடிலாம் தனி இண்டிவிஜுவல் பிளே இங்கே காமிச்சிருந்தீங்க, இப்போ வந்துட்டு சிங்கிள் இல்லை ட்ரியோ மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க, அது வேண்டாம், நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு அது செம்ம காண்டாயிடுச்சு. என்னென்னா என்னை விட மாட்டுறாங்களாம். யார் அவங்க விட மாட்டுறாங்களா இல்லை நீங்கள் அவங்கள விட மாட்டீங்களா? தினேஷ் ஏன் இப்படி பச்சையாக போய் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. 4வது பிளேஸ் பற்றின மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றின 55,584 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.28. ஸோ மாயா வந்துட்டு உலகத்திலே இவங்களுடைய நட்பு தான் ரொம்ப புனிதமான நட்பு. இதுக்காக வந்து அர்ச்சனை ஏங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. ஏங்க நான் விலைக்கு வந்தால் கூட என் பின்னாடியே வராங்க, என்னை ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு லவ் டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் இன்னும் தான் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. செம்மகாண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி சீனை க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி தான். காலங்கள் மறைந்தாலும் அந்த நடந்த விஷயங்கள் மறையாது. ஏன்னா அது வந்து அவங்க நடந்தது, அதுலேயும் வந்து கேமரா பதிவானது. எவ்வளோ அசால்ட்டாக ஏமாத்துறாங்க. நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து அன்பு செலுத்துறது தெரியுது, ஆனால் என்னால் வந்து ஜென்யூனாக அன்பு செலுத்த முடியலையா? அப்புறம் என்ன டேஷ்க்கு வந்துட்டு நீங்களாக வந்துட்டு அர்ச்சனா கிட்ட வந்து பேசுகிறீங்க, விளையாண்டிங்க, சண்டை போட்டிங்க, ஜாலியாக இருந்தீங்க. அப்பா புழுகிற மூட்டை பாருங்கள், சரியான புழுகு மூட்டையாக இருப்பான் போல இருக்குது. அதே மாதிரி ஜோவிகா சொன்னவொடனே உங்களுக்கு கோவம் வந்து இங்கே வந்து அர்ச்சனாக்கெல்லாம் சண்டை போட்டாங்களாம். இது ஒரு நடிப்பு. ஜோவிகா சொல்லலைனாலும் இது ஒரு விஷயம் நடக்க தான் போகுது. ஏன்னா இங்கே வந்துட்டு எனக்கு நீங்கள் வின் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் தனியாக கேமரா கிட்ட பேசும்போது இவங்கெல்லாம் வந்து ஏன் வின் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து மக்கள் சக்தியை மீறிய அந்த பெய்டு பாட்ஸ் ஓட்டு வந்து போடுறாங்களாம். ஆனால் இந்த அம்மா பாவமாக வெறும் மக்களோட ஓட்டால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களாம். ஐயோ ராமா, வாயில் போட்டுக்குங்க அவங்கள சொன்னேன் அப்படி மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட வித்தில் 41,790 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.73. ஸோ நேற்று ஆர்ஜே ஒரு டக்குன்னு விஷ்ணுக்களை கேட்டார், ஆமாம் நான் போகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தீங்க, உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக எனக்கு அர்ச்சனாக்கு சண்டை வரும்போது அவங்க நினச்சிருந்தா 2 பேருமே தடுத்துருக்கலாம், பட் தடுக்காமல் செம்மையாக ஃபன் பண்ணிட்டாங்க, எனக்கு சமகாண்டாயிடுச்சு அப்படின்போது ஆர்ஜே ப்ரோ கேட்குறாரு, சரி அவங்க தடுக்கணும் நீ நினச்சா, ஏன் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னா, இல்லை நான் கோவத்தில் ரொம்ப உச்சியில் இருந்தேன், அந்த நேரத்தில் இவங்க தடுத்திருந்தால் அந்த சண்டை வந்து சார்ட் அவுட் ஆயிருக்கும், பட் அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போத்திருந்து நான் விலக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா அதான் உண்மை. ஆனால் அது மட்டும் நடக்காமல் இருந்து வச்சுக்கோங்க, இவருமே இன்னுமே வந்துட்டு மாயா கூடயும் பூர்ணிமா கூடயும் சேர்ந்து நிறைய அட்டுழியங்கள் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பண்ண ஆள் தான் இவரும். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,70,672 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபினாலே வாரம். ஸோ இந்த சீசன் 7ஓட ஃபினாலே டைட்டில் வின்னராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மணி ஆர் தினேஷ் ஆர் அர்ச்சனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.